வணக்கம். இன்றைய தினம் 18 ஏப்ரல் 2024. டைம் வந்து கரெக்டாக 9:30 மணி ஆகுது. பார்க்குறோம் இன்றைக்கி 47,300 புட் ஆப்ஷன் வந்து 162க்கு பை ஆகிருக்கு. அந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா பை, 143 கீழே வந்தால் செல்லு. அதே போல் 48,300 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஷார்ட் எடுத்திருக்கு. பார்க்குறோம் அது இல்லாமல் ஹெட்ஜிங் வந்து 45,900 புட் ஆப்ஷன் ஹெட்ஜிங் பை ஆகிருக்கு. அதே போல் 49,600 கால் ஆப்ஷன் வந்து ஹெட்ஜிங் வந்து பை ஆகிருக்கு. ரெண்டுமே பை ஆகிருக்கு. இப்போதைக்கு பார்க்குறோம் 48,300 கால் ஆப்ஷன் ஷார்ட்டில் இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 ரூபா கிட்டே இருக்குது. பார்க்குறோம் புட் ஆப்ஷன் நல்லா மேலே போயிட்டுருக்கு. மணிக்கு வந்து 9:57 ஆகுது. 700 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஆர்டர் புக் பார்க்குறோம். அலைஸ் ப்ளூ ஆர்டர் புக்கு பார்க்குறோம். டைம் வந்து கரெக்டாக 10:25 ஆகுது. புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்பைக் கொடுத்து மேலே போயிருக்கு. கால் ஆப்ஷன் வந்து 155 அடிச்சது 102 இருக்குது. பார்க்குறோம் புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு 270. ஆர்டர் புக் பார்க்கலாம். அலைஸ் ப்ளூ ஆர்டர் புக் பார்க்குறோம். 274க்கு 47,300 புட் ஆப்ஷன் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம் 2,200 இருக்குது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன் மட்டும் தான் ஷார்ட் இருக்குது. 3,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கட் ஆகிடும். மார்க்கெட் 2,200 இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைடுவேஸ் போச்சுன்னா கூட நமக்கு வந்து ஈஸியாக வந்து லாஸ், பெருமளவு லாஸ் வராமல் காப்பாற்றும். ஏன்னா லாஸ்ட் இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் அச்சீவ் ஆனதே ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. முக்கால்வாசி நாள் நமக்கு லாஸை வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கு. அதுதான் இந்த சிஸ்டத்துடைய ஒரு சிறப்பம்சம். டைம் பார்க்குறோம் கரெக்டாக 12:10 ஆகுது. இப்போ நம்மக்கிட்ட 48,300 கால் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பார்க்குறோம் அது மட்டும் தான் ஷார்ட்டில் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம் 1,800 ரூபா இருக்குது. 3,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். டைம் பார்க்குறோம் கரெக்டாக 2:19 ஆச்சு. மார்க்கெட் சரியான ஃபால் ஆச்சு. ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருந்த 3,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரீசன். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயமே. என்ன ஆயிருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். கால் ஆப்ஷன் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச்சுன்னு வந்துருச்சு. ஆனால் கட் பண்ணது 101 ரூபா கட் பண்ணியிருக்கு. ஆனால் அது இல்லாமலும் நமக்கு வந்து ஒரு எக்ஸலண்ட் வழியில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த ஹெட்ஜிங் தான். ஹெட்ஜிங் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கின ஹெட்ஜிங் பார்த்தீங்கன்னா 78 ரூபாய்க்கு போய் கட் ஆகிருக்கு. அதாவது 45,900 புட் ஆப்ஷன் நம்ம காத்தில் வாங்கின ஹெட்ஜிங் ஆனது கிட்டத்தட்ட 20 ரூபா ரேஞ்சில் வாங்கினது 78 ரூபா போய் கட் ஆகிருக்கு. நம்ம பார்க்குறோம் 45,900 புட் ஆப்ஷன் பார்க்குறோம். கடைசியாக 78 ரூபா கட் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் நமக்கு 3,000 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து ரீச் ஆயிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.